வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இறால் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இறால் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போது மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வெங்காயம் தக்காளியை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் தக்காளி வெந்துடும். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இறால் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இறால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இறால் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதும், வெந்துடும் இறால். இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுங்க. இந்த ப்ரான் மசாலா ரைஸ் சப்பாத்தி இது கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.